நியூஸ் சேனல்லாம் நம்ம அன்ஃபாலோ பண்ணிடணுங்க. ஃபேஸ்புக்கை திறந்தாலே ஏதாவது அவங்க இறக்குறாங்க, அங்கே ஆக்சிடென்ட் இப்படி தான் வருது. ரொம்ப மனசு கஷ்டமாக போயிருது அதெல்லாம் பார்த்தோம்னா. இதன்யா இறந்தப்போ கூட பெருசாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்டா இந்த பொண்ணு இப்படி இது பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நேற்று ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் 2 பசங்க, அது ஒரே வீட்டில் உள்ள பொண்ணும் ஒரு பையனும். அவங்க அம்மா அப்பாவுக்கு உலகம் எல்லாமே அவங்க பிள்ளைங்க மட்டும்தான். இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்காக தான் வாழ்ந்துருப்பாங்க. இனிமேல் எதுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துடும்ல அவங்க லைஃப்பில். நானும் ஹஸ்பண்ட் அதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சாமி எல்லாமே போய் தான் போல. சாமி எதையுமே பார்க்கல அப்படின்னா என்னங்க பண்ண முடியும் நினச்சி பாருங்க. நான்லாம் உண்மையாகவே நம்மளாம் சாமி கும்பிட்றோம். ஏன் அந்த சாமிக்கு அந்த 2 பிள்ளையில ஏதாவது ஒரு பிள்ளையாவது காப்பாற்றிருக்கலாம்ல அவங்க அம்மா அப்பாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நடக்கிறத பார்த்தா நம்ம கல்லை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு நேற்று யோசிக்க தோணுச்சு. எல்லாமே விதி அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போயிட வேண்டியதான். டியூஸ்டே ஈவினிங் எடுத்த மினி விளாக் தான் இது. மில்லட் தோசையும் கொஞ்சம் கோதுமை மாவும் அரைக்கிறது இருந்துச்சு, அதை போய் அரைச்சிக்கிட்டு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.